ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ரோஸ் செடியில் அந்த மொக்கு வந்து வைக்க பார்த்து இந்த மாதிரி ஒரு 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 சில புழு வந்து வர ஆரம்பிச்சிடும். புழு, அப்புறம் இந்த இலைலாம் கருகிறது, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நம்ம என்னதான் க்ரோயிங் ஃபெர்டிலைசர் அது இதுன்னு உரங்கிறன்னு எல்லாம் கொடுத்து வளர்த்தாலும் லாஸ்ட்டாக வந்து அந்த பூ எடுத்துகிட்டு வர அந்த மொக்கு வந்துட்ட பிறகு இந்த மாதிரி புழு வந்து உட்கார ஆரம்பிச்சு. இதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது இது வந்து ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லை, இன்னுமே ஒரு 2 செடி கீழேயும் கிரவுண்ட் லெவல்லையும் வந்துருக்குது. ஆனால் அது புழு வரல, அதுக்கு பதிலாக வேற பூச்சி வந்துடுச்சு. இப்போ இந்த பூச்சி புழு இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பூச்சி ரெடி பண்ணுறது நம்ம எவ்வளோ செலவானதுன்னா ஜீரோ, அதாவது இதுக்கு செலவே இல்லாத ரெடி பண்ண போகிறோம். இது என்ன செடின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வெண்டைக்காய் செடி, அதாவது மரம் வெண்டை சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம சாதா வெண்டையோட கொஞ்சம் மரம் மாதிரி வரணும்னு வச்சுக்கலாம். மரம் மாதிரி வரும், சீசன் இல்லாமல் காய் காய்க்கும். அதனால இதோட சீடு வந்து போடுறதுல இந்த ஒரே ஒரு செடி மட்டும் தான் வந்துச்சு. அதை பார்த்து பார்த்து வளர்த்து வந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த இலை எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஒரே ஒரு வெட்டுக்கிளியை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட இது ஒரு 4 நாள் அந்த செடியை விட்டு போகவே இல்லை. 4வது நாள் அந்த பூச்சி விரட்டி தெளிக்கிறப்பையும் 2-3 வெட்டுக்கிளியா வந்துடுச்சு. அந்த இலையெல்லாம் வந்து டாட் டாட்டா கடிச்சு 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 சாப்பிட்டு எல்லா இலையிலுமே ஒரு இலை விடாம, அந்த வெட்டுக்கிளி மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா பூச்சியுமே இந்த செடியில் தான் இருக்கு போல. இந்த ஒரு சிலந்தி பூச்சி ஓடுதுங்களா, அந்த கூடு மாதிரி கட்டிக்கிறது வந்து உள்ள வந்து புழு இருக்கு. இது வந்து இந்த ஒரு இலையில மட்டும் இல்ல, ஒரு 4-5 இலையில இருக்கு. அதாவது இது தினமுமே நான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த செம்பருத்தி செடியில இருந்து சப்பாத்தி பூச்சியுமே இதுக்கு, அந்த மாவு பூச்சியுமே இதுக்கு வந்துச்சு. அதுக்குமே நம்ம அந்த மருந்து போட்டிருந்தோம், அந்த பூச்சி விரட்டி போட்டிருந்தோம். அது ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புழு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு அந்த செடி நல்லா வருதுன்னு பார்த்து இந்த புழு வர ஆரம்பிச்சிருக்கு. புழு பூச்சி அந்த இலைய வந்து அந்த வெட்டுக்கிலே சாப்பிட்டு தள்ளிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா இதுவுமே இதால முடிஞ்ச அளவுக்கு அது சுத்தி இருக்க இலையெல்லாம் சாப்பிட்டுச்சு. இன்னும் ஒரு 4 நாள் மட்டும் இந்த செடியை பார்க்க இருந்தா இந்த செடியே இருக்காது போல. அந்த இருந்த மண்ணோட தடையை மட்டும்தான் இருக்கும் போல. பொதுவாக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடியெல்லாம் ஒரு சுனத்தன்மையோட, ஒரு சொரசொரப்பான ஒரு தன்மையோட அந்த இலை அந்த தண்டு முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். ஆனா இந்த மர வெண்டையை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஓகேங்களா, நல்லா நம்ம நார்மல் இலை மாதிரி இருக்கும். அதனாலதான் அது இவ்வளவு பூச்சி வருது போல. இதுக்கு நம்ம எந்த ஒரு பூச்சி வெரைட்டி யூஸ் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து அதை ரிமூவ் பண்ணிடணும். அதாவது இந்த மாதிரி புழு வந்து கூடு கட்டி இருந்தாலோ, அந்த வெட்டுக்கிளி எது இருந்தாலுமே அதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க அடிச்சு விட்டீங்கன்னா தான் அதோட எஃபெக்ட் வந்து ஃபுல்லா வரும். அது வருதுங்களா, இது நானும் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா பார்த்துட்டே இருக்கேன். அந்த பூச்சி வெரைட்டி ரெடி பண்ணதுல வந்து அந்த 3 நாளாவும் நான் தள்ளி தள்ளி விட்டுருக்கேன், அது போகல. மறுபடியும் பாத்தீங்கன்னா சுத்தி வந்து இதே இலையில சுத்தி சுத்தி தான் உட்கார ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ண போறோம்னா வேப்பலை ப்ளஸ் வந்து இது வேப்பம் பழம் சீசன்ன்றதுனால இந்த வேப்பம் காயுமே யூஸ் பண்ண போறோம். பொதுவாக வந்து பூச்சி விரட்டினாலே வேப்ப எண்ணெய் இல்லை வேப்பம் புண்ணாக்க நம்ம வந்து நட பார்த்தே நடுறது, அடி உரமா போட்டு. அப்படி இல்லை பூச்சி விரட்டிக்கு வந்து வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அது வந்து வேப்ப எண்ணெய் தான் சிங்கிள் ப்ராடக்டா இருக்கும். அது இல்லாமல் அது வந்து நம்ம அமௌண்ட் போட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஓகேங்களா, அது இல்லாமல் பொதுவாக வந்து இந்த பூச்சி விரட்டி யூஸ் பண்ணுறதுனால இன்னும் நல்லா காரத்தன்மையாக இருக்கிற ஒரு பொருளை வச்சு ஃபெர்டிலைசர் ஒன்று ரெடி பண்ண பூச்சி விரட்டி. அப்படி இல்லைன்னா ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்குது. அது அந்த வகையில் பார்த்தோன்னா அந்த வேப்பத்தழை ப்ளஸ் வந்து அந்த வேப்பங்காய். ஏன்னா வேப்பங்காயிலேருந்து அடுத்தது அந்த வேப்ப எண்ணெய் வரும். ஓகேங்களா, அதனால நம்ம டேரெக்டாக வந்து இதே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம லிக்விடாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம், அது இல்லாமல் வந்து மண்ணுக்கும் ஊற்றி விடலாம். நம்ம மொத்தமாக ஒரு 3 ப்ராடக்ட் இது சேர்ந்த மாதிரி வரும். வேப்ப எண்ணெய் ப்ளஸ் வந்து அந்த வேப்பம் புண்ணாக்கு, வேப்பந்தழை, இது 3மே சேர்ந்த மாதிரி வரும். இது கொஞ்சம் வந்து தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு நான் வந்து அம்மியில் போட்டு அரைச்சிக்கிறேன். இது அம்மியில் தான் போட்டு அரைக்கலாமா, மிக்சிலாம் போட்டு அரைக்கக்கூடாதுன்னீங்கன்னா அப்படி இல்லை, மிக்சியில் போட்டும் அரைக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்கப்போ தான் அந்த கசப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். நம்ம அடுத்தது வேறு எதுவும் வீட்டுக்கு எதாவது சமைக்கிறது அரைக்கணும்னா அது கொஞ்சம் கசப்பாகவே இருக்கும். நீங்கள் இதில் அரைக்க பார்த்தீங்கன்னா அந்த கையெல்லாம் வந்து பட்டுச்சுன்னா அதுலேயே வந்து கசப்பு எடுத்துக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தனியாக ஏதாவது ஒரு ஜார் இருந்தால் அதை எடுத்து போட்டு அரைச்சிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் திட்டு வாங்குறத யாராலையும் வந்து தடுக்க முடியாது. அதனால நான் இதில் எடுத்து போட்டு அரைச்சிக்கிறேன். ஏதோ ஓரளவுக்கு, ஆனால் ஃபுல்லாக அரைக்கணுன்றது இல்லை, ஓரளவுக்கு அது மஞ்சள் அந்த எஸ்எம்ஸ் வெளியேற மாதிரி இருந்தால் மட்டும் போதும். அதாவது இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா வந்து தேவையான அளவுக்கு, இது வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துப்போம். ஓகேங்களா, கண்டிப்பாக இப்படி அரைக்க பார்த்து கை வந்து ஃபுல்லாக கசக்கும். ஓகேங்களா, அதுக்கு ஆல்ட்ரேஷனாக ஏதாவது க்ளவுஸ் போட்டுக்கிறதோ அப்படி ஏதாவது பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் அடித்தாலும் சரி, இதை வந்து மிக்ஸ் பண்ண பார்த்து அந்த க்ளவுஸ் அந்த மாதிரி ஏதோ போட்டுங்க.
எனக்குலாம் வந்து 2 நாள் வரைக்குமே அந்த கசப்பு போகவே இல்லை. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காட்டன் துணியில எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணியில நாம வந்து கலந்து ஒரு 2 நாள் வரைக்கும் ஊற விட போறோம். இந்த மாதிரி எதுக்கு எடுத்து வச்சு டைரெக்டா கலந்து அப்படியே தெளிக்கலாம். அதாவது இதோட எஸ்எம்ஸ் ஃபுல்லா இறங்கி ஒரு 2 நாள் வரைக்கும் அது நல்லா அதுல ஊறட்டோன்றதுனால இதை கட்டி வைக்கிறது. நாம ஸ்ப்ரே பண்ண போறதுனால இப்போதைக்கு இதை கட்டி வச்சீங்கன்னா கொஞ்சம் வடிகாட்ட பார்த்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படியே கொட்டி இது பண்றத விட இப்படி கட்டி வைக்க பார்த்தா அதோட எஸ்எம்ஸ் மட்டும் உள்ள இறங்கும். ஆனா நீங்க எடுக்க பார்த்து வந்து அதை நல்லா வந்து புழிஞ்சு விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ஒயிட் கலர்ல இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 2 நாள் கழிச்சு நல்லா வந்து இந்த மாதிரி கிரீன் கலர்ல மாறிடும் அந்த எஸ்எம்ஸ் உள்ள இறங்கி. அதே மாதிரி இந்த கட்டி வச்சிருக்க துணி எடுக்க பார்த்துமே இது உள்ளே எஸ்எம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்ச உடனே அப்படியே தண்ணியில கலந்து ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊற விட்டுட்டு அப்படியே ராவும் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் ஊற விட்டு யூஸ் பண்ண பார்த்தா எஸ்எம்ஸ் ஃபுல்லா இறங்கும் பார்த்தா இன்னும் எஃபெக்டிவ் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச 3 பொருள் இதில் ஒன்றா இருக்கும். ஓகேங்களா, வேப்ப எண்ணெய், வேப்ப எண்ணெயோட புண்ணாக்கு, அதோட எசன்ஸு, ப்ளஸ் வந்து வேப்பந்தழை. இது 3மே ஒன்றா சேர பார்த்து கண்டிப்பாக அந்த பூச்சிங்களுக்கு வந்து அந்த கசப்பு தன்மைன்றது அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு அதுலேருந்து மாற்றிக்கலாம். அதாவது நம்ம ஊற்றி ஊற வச்சதுலேருந்து மாற்றி வச்சுக்குவோம், வடிகட்டிப்போம். நீங்கள் ஃபில்ட்ரு வச்சுருந்தாலும் எடுத்து வடிகட்டிக்கலாம். ஓகேங்களா, அந்த ஃபில்ட்ரு யூஸ் பண்ணாலும் கசக்கன்றதுனால தான் நான் மறுபடியும் துணியாக எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா நம்ம என்னதான் நம்ம துணியில கட்டி ஊற வச்சாலுமே அது ஒரு சில ஸ்ப்ரே பண்றதுனால ஒரு சில டஸ்ட் போய் அடைச்சிக்க கூடாதுன்றதுனா மறுபடியும் இன்னொரு வாட்டி வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்து 2 லிட்டர் ஊற வச்சதுக்கு 4 லிட்டர், அதாவது அடிஷ்னலா ஒரு 2 லிட்டர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு ஸ்ப்ரேயரை வந்து கலந்து விட்டுக்கலாம். இது அடிக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில வெயில் வரத்துக்கு முன்னாடியே அடிச்சிருங்க. அப்படி அடிக்க பார்த்தா உங்களுக்கு ஓல்டே அந்த வெயில்ல இருந்து அந்த எந்த ஒரு பூச்சியுமே வராது. அந்த இலையிலையுமே அந்த கசப்பு தன்மை வந்து அப்படியே இருக்கும். ஒரு வாட்டி அடிச்சுட்டா மட்டும் போயிடுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி போகாது. ஓகேங்களா, ஒரு 3 நாள் கேப் விட்டு மறுபடியும் அடிச்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் நம்ம அடிச்சிட்ட உடனே மழை பெஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மறுபடியும் அடுத்த நாளே அடிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நல்லா வந்து ஃபுல்லா ஸ்ப்ரே ஆகும். எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து தெரியுதோ, தெரியுதுன்றதுல எல்லா இடமே அந்த செடியில இருக்கு எல்லா இடமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம். ஏன்னா ஒரு இடம் கேப் விட்டீங்கன்னா அந்த பூச்சி வந்து அடுத்தது அங்க வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இலையை வந்து திருப்பி அடிச்சு விட்டுருங்க. இருக்கிற கசப்பு தன்மைக்கு வந்து எந்த ஒரு பூச்சியுமே அந்த இலையை வந்து சாப்பிடாது. ஓகேங்களா, அந்த குருத்தை கூட நல்லாவே பூச்சி எல்லாமே சாப்பிட்டு வச்சிருச்சு. இது வந்து ஜஸ்ட் ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. அதாவது சின்னதா ஒரே ஒரு இலையில மட்டும் இருந்தது. ஃபுல்லா அதுக்கப்புறம் ஒரு 3 நாளே இந்த மாதிரி எல்லா இலையுமே வந்து கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அடிச்ச அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த நுனி தலை வந்து ஓரளவுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இதே ஒரு வெட்டுக்கிளி இருக்குங்களா, நான் மேல இருந்து அடிச்சுட்டே வரேன், அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கீழே இறங்கிட்டே வருது. இந்த காரணத்தினாலதான் சொல்றேன், அதாவது ஒரு இடம் கூட அடிக்காத விட்டுறாதீங்க. கண்டிப்பா இருக்கிற எல்லா இலையிலுமே ஃபுல்லா நனையிற மாதிரி அடிப்பக்கம் மேல் பக்கம் எல்லா பக்கமுமே நனையிற மாதிரி அடிச்சு விட்டுருங்க. ரோஸ் செடிக்குமே அதே மாதிரிதான். அதான் அந்த புழு வந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா, அதுக்கு நாம வந்து இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ண பார்த்து ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதாவது ஒரு டைம் யூஸ் பண்ண பார்த்து சுத்தமா கண்ட்ரோல் ஆகிடாது. தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் ஒரு 5 வாட்டி இதை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்தது வந்து இது போகிறதும் இல்லாம 2வது வந்து பூச்சி வராமலும் இருக்கும். இதிலே வந்து ஓரளவுக்கு மேக்சிமம் கண்ட்ரோல் ஆகிடும். சப்போஸ் இதுல கண்ட்ரோல் ஆகலைன்ற பட்சத்துல கிராம்பு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதுவுமே எப்படி யூஸ் பண்ணணுன்றது ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுவோம். அந்த ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சி விரட்டி மட்டும் இல்லாம ஒரு க்ரோயிங் ஃபெர்டிலைசராகவும் யூஸ் பண்ண போறோம், 2 in 1. ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து ஒரு 2 ரோஸ் செடி வந்து ரொம்ப வந்து அந்த துளிரை வந்து வெளுத்து போன மாதிரி வருது அந்த தழலாம் பார்த்தீங்கன்னா. இந்த லிக்விடிலே கண்ட்ரோல் ஆகிடும். சப்போஸ் இப்படி கண்ட்ரோல் ஆகாத பட்சத்தில் நம்ம அந்த லிக்விடை யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஓகேங்களா, அதுவுமே எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ரெடி பண்ணுறதுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை வந்து எல்லா செடிக்குமே யூஸ் பண்ணலாம். அதாவது பூச்சி இருந்த செடி இல்லாத இருந்த செடின்றது இல்லாமல் எல்லா செடிக்குமே யூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டால் அடுத்தது அந்த பூச்சி வந்து இந்த செடி வராமல் இருக்கும். அதனால ஒன்ஸ் எடுக்கிறீங்கன்னா எல்லா செடியுமே அடிச்சு விட்டுருங்க. அடிச்சு விட்டுட்டு மீதி இந்த அடியில் இருக்கிறத வந்து ஒரு அரை ஜெக் அளவுக்கு, அதாவது இந்த ஜெக் வந்து ஒரு 1 லிட்டர் பிடிக்கும், அதில் வந்து 1/2 லிட்டர் மட்டும் எடுத்து ஒவ்வொரு செடிக்கும் ஊற்றி விட்டுருங்க. இது வழியாக வந்து வேர்பூச்சி வந்து கீழே இருந்தாலுமே அதுவுமே வந்து ரிமூவ் ஆகிடும். போன வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்ட மாதிரி மீன் அமிலம் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படி அதை எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதை பற்றி போட்டிருந்தோம். அதாவது ஸ்ப்ரே பண்ணுறதை பற்றி போடலை, எப்படி ரெடி பண்ணுறது வந்து பற்றி போட்டிருந்தோம். அது எனக்கு தெரிஞ்சு மேபி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அடுத்த